ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 18 சித்தர்களின் ஒருவரான கோரக்கர் சித்தரோட ஜீவசமாதிக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோரக்கர் சித்தரோட ஜீவசமாதி கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு பையநல்லூர் அப்படிங்கிற ஊரில் தான் அமைந்திருக்கு. மக்களே, இந்த கோரக்கர் சித்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா சித்தனுக்கெல்லாம் சித்தர் அப்படின்னு சொல்கிற அகத்தியரோட மாணவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோரக்கர் சித்தரோட ஜீவசமாதின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல்வேறு இடத்துல காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. புதுச்சேரியில் கோர்க்காடு அப்படிங்கிற இடத்துலையும் கடலூர் மாவட்டத்தில் மாப்பரூர் அப்படிங்கிற இடத்துலையும் இவருக்கு ஜீவசமாதி இருப்பதாக கூறப்படுது. இந்த கோரக்கர் சித்தர் எங்கே பிறந்தார்னு கேட்டிங்கன்னா வட மாநிலத்தில் உள்ள புரோடக்குடி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நகரமானது இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கிற பெஷ்வார் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. கோரக்கர் சித்தரை வட மாநிலங்களில் கோரக்நாத் அப்படின்னு அழைக்கப்படுது. மற்றும் இவருக்கு பல கோயில்களும் இங்கே காணப்படுது. கோரக்கர் சித்தர் அவரோட இளமை பருவத்தில் கோயம்புத்தூரில் இருக்கிற வெள்ளையங்கிரி மலையிலையும் சதுரகிரி மலையிலையும் தவம் புரிஞ்சதாக கூறப்படுது. சித்தர்களின் ஒருவரான போகர் சித்தர் கோரக்கரை இந்த இடத்துல வச்சு நிலவரையில் சமாதிட்டதாக கூறப்படுது. அதன் பின்பு ஒரு லிங்கத்தையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு போகர் சித்தர் அப்படின்னு புராண கதைகளில் சொல்கிறாங்க. இந்த கோவிலில் கோரக்கர் சித்தரோட திருச்சுவடுகளை வணங்குறாங்க. பெரிய பாதங்கள் சிவபெருமானின் பாதம் என்றும் சிறிய பாதங்கள் உமையவளின் பாதம் என்றும் கருதப்படுது. மக்களே, இந்த கோவிலில் சம்பிரதாயம்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே இரவு நேரங்களில் அன்னதானம் வழங்கப்படுது. மற்றும் சிவனடியார்கள் எப்போதுமே இந்த கோவிலில் இருப்பாங்க. இந்த கோவிலில் அன்னதானம் வழங்குறது அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயமாக இருக்கிறனால இங்கே வரும் பக்தர்கள் அன்னதானத்துக்காண்டி அரிசி முட்டை எடுத்து கொடுக்குறாங்க. அரிசி முட்டை எடுத்து கொடுக்க முடியாதவங்க அவங்களால முடிஞ்ச தொகையை அன்னதானத்துக்கு காணிக்கையாக வழங்குறாங்க. மக்களே, நீங்களும் இந்த கோயிலுக்கு வரும்போது அன்னதானத்துக்கு அரிசி முட்டை அந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. ஆனால் இது கட்டாயம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களோட மனநிலையை பொறுத்து தான் அது அமையும். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும். மற்றும் வெளியூர்லேருந்து வரும் பக்தர்களுக்கு தங்கும் வசதியும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் கோரக்கரை வழிபடுவது கோடி புண்ணியத்தை தரும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது. மற்றும் வியாழக்கிழமைகளில் 3 கால பூஜைகளும் அபிஷேகங்களும் பிரசாதங்களும் வழங்கப்படுகிறது. மருத்துவத்துறையில் கோரக்கர் சித்தரோட பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானதாக இருந்திருக்கு. மற்றும் எதிர்காலத்தை முன்கூட்டியே கணித்து பல நூல்களையும் எழுதியிருக்காரு. நம்ம இந்த கோயிலுக்கு கோரக்கர் சித்தரை வணங்குறதுனால பூர்வ ஜென்ம பாவம் நீங்கிறதாகவும் உடம்புல உள்ள பிணி தீரும் அப்படின்னு நம்பப்படுது. மக்களே, நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சித்தன் வழிபாடே சிறந்த வழிபாடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கோரக்கர் சித்தரோட கோயிலுக்குள்ளே வரும்போதே நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கிது. மற்றும் இங்கே இருக்க தியான மண்டபத்தில் நம்ம தியானம் பண்ணும்போது மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி, மன நிம்மதியாக இருக்குது. இந்த தியான மண்டபத்தை பார்க்கும்போதே உங்களாலே உணர முடியும் அந்த ஃபீலை. நம்ம வாழ்க்கையில் எப்படி இருந்தாலும் எங்கே இருந்தாலும் மன நிம்மதின்னு ஒன்று வேணும். அது எல்லா இடங்களிலும் கிடைக்கிறது இல்லை, ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கிடைக்கிது. அப்படி மன நிம்மதியை தேடி நான் போன இடம் தான் கோரக்கர் கோவில். அங்கே போனதும் நல்ல ஒரு வைப்ரேஷன், மனசு நல்லா நிம்மதியாக இருந்துச்சு. அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மற்றும் கோயில்களை பற்றி சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம கோயில் பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி மக்களே.